சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகிய இருவருமே இணைந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல ஒரு படத்துல இணைகிறாங்க. கமல் அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்றத தாண்டி 2 பேருமே ஒரே படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியானதுமே சோசியல் மீடியா ஸ்தம்பித்து போனது. இந்த நிலையில இந்த படத்திற்கான ப்ரோமோ ஷூட் சமீபத்துல நடைபெற்றுள்ளதா. இந்த படத்தை இயக்க போவது நெல்சன் திலீப்குமார் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதனை உறுதி செய்யும் வகையிலும் இவங்களுடைய கூட்டணி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பையுமே வெளியிட படத்துடைய ப்ரோமோ ஒன்றை ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோ நாளை வெளியாக இருக்கு. அதற்காக தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அதுல கெட்டப் எப்படி இருக்க போகுது, கமல் சார் எப்படி இருக்க போறாரு, நெல்சன் அவர்கள் இந்த ப்ரோமோவை எப்படி ரெடி பண்ணிருக்க போறாரு அப்படின்னு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் படத்துடைய டைட்டில் கூட வெளியாக வாய்ப்பு இருக்கா. ஆகையால இதனை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்துட்டு இருக்க வேலைகளை தலைவர் 174 அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் இந்திய அளவில் அல்ல உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோமோவை பல முக்கிய பிரபலங்கள் பார்த்துட்டாங்களா. குறிப்பாக நெல்சனுடைய நெருங்கிய நண்பர்களான அட்லி, லோகேஷ் கனகராஜ் மற்றும் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு படக்குழுவை சேர்ந்த அத்தனை பேருமே ப்ரோமோவை பார்த்துள்ளதாகவும் ப்ரோமோ வேற லெவல்ல வந்துள்ளதாகவுமே நெல்சன் திலீப்குமார் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இயக்குறாங்க. முன்பு ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இயக்கிட்டு இருந்தாரு. தற்போது அவருடைய மகனான இன்பன் உதயநிதி அவர்கள் இயக்குறாரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.